எல்லாமே முடிந்துவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை இனி காப்பாற்ற முடியாது. இன்று மதியானம் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்களிடம் வாக்குமூலத்தை தற்பொழுது வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்சிபி அதிகாரிகள். குறிப்பாக போதைப் பொருள் மருந்து தடுப்பு பிரிவினர்கள் தற்பொழுது விசாரணையை மீண்டும் வேகப்படுத்தி இருப்பதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஜாபர் சாதிக் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக போதைப் பொருளை கடத்தி வந்ததாகவும் வெளிநாட்டில் பல வியாபாரங்கள் செய்து வருவதாகவும் தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக போதைப் பொருள் மருந்து கடத்தல் விவகாரம் மற்றும் விற்பனை செய்யப்பட்ட அனைத்து பணங்களையும் சினிமாவில் முதலீடு செய்ததாகவும் இதில் பல இயக்குனருக்கும் பல நடிகைகளுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்திற்கும் ஜாபர் சாதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக விசாரணையில் என்சிபிஐ தொடர்பு படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் என்சிபி அதிகாரிகளிடம் செய்தியாளர் கேட்டபொழுது உதயநிதிக்கு தொடர்பு இருந்தால் இந்த வழக்கில் அவருக்கு சட்டப்படி கைது செய்யப்படுவாரா என்று கேட்டபொழுது அது யாராக இருந்தாலும் குற்றவாளிக்கு துணையாகவோ உறுதுணையாகவோ செயல்பட்டால் நிச்சயமாக அவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுவார் என்றும் விசாரணையில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவரும் சிறைக்கு செல்வார் என்றும் அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் ஏன் முதல்வராக இருந்தாலும் கூட குற்றவாளிக்கு துணையாக இருந்ததன் காரணமாக சிறையில் அடைக்கப்படுவார் என்று என்சிபி அதிகாரி தற்பொழுது கூறியிருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், ஒட்டுமொத்த திமுகவின் உள்ள முக்கியமான புள்ளிகள் அனைவரும் ஜாபர் சாதிக் அவர்களிடம் பணத்தை பெற்றிருக்கிறார். தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், துரைமுருகன், KN நேரு. இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வேரோடு அளிப்பதற்காக ஜாபர் சாதிக் அவர்களிடம் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்சிபி அதிகாரிகள், போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள், இடி மற்றும் போன்ற அனைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் உட்பட விசாரணையை தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறது. போதை மருந்து கடத்தல் பணத்தை வைத்துக்கொண்டு நிலங்கள் மற்றும் வீடுகள் வாங்கியிருந்தால் அதை அனைத்தும் அரசுடைமையாக்கப்படும் என்பதற்கேற்ப விசாரணையும் தற்பொழுது தீவிரமாக நடத்தப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த கூட்டமே சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நாம் கூறலாம். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவரது மனைவி கிருத்திகா உதயநிதியும் மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கியும் அதன் தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விசாரணையின் முடிவில் ஜாபர் சாதிக் அவர்கள் தனது போதை மருந்து கடத்தல் அனைத்து பணத்தையும் சினிமாவிலும் திமுகவின் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கியதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் விசாரணையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தொடர்பு படுத்தி பேசியிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சம்மனில் அவரிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்கள் அளித்தால் விடுவிக்கப்படுவோம், இல்லை என்றால் சிறையில்தான் என்பதற்கேற்ப என்சிபி அதிகாரிகள் தற்பொழுது கூறியுள்ளனர். என்சிபி அதிகாரிகள் கூறினால் ஒட்டுமொத்த திமுகவும் தற்பொழுது கலக்கத்தில் இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தல், மறுபக்கம் என்சிபி அதிகாரிகள், இன்னொரு பக்கம் இடி என்ற சுற்றி வளைத்து விட்டார்கள் திமுகவை. இனி ஒட்டுமொத்த கூட்டமும் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.